Good morning to all. இன்னைக்கு செமிகண்டக்டர் டிவைசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பிஎன் டயோட் ஜீவனர் டயோட் சம்பந்தமாக கொஸ்டின் தான் எப்படி கேட்பாங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மை சேனல் மிஸ் முருகன் லெக்சரர் ஆர் ஜிஎம் டெக் 1935. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ செமிகண்டக்டர் டிவைசஸ். ஓகே, ஸோ செமிகண்டக்டர் டிவைஸில் என்ன டைப்? பி டைப் அண்ட் என் டைப் மெட்டீரியல், ரெண்டு மெட்டீரியல் இருக்குது. பி டைப் மெட்டீரியல், என் டைப் மெட்டீரியல். ஓகேவா? இப்போ பி டைப் மெட்டீரியலில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ். மெஜாரிட்டி கேரியர் ஆர் ஹோல். ஓகேவா? ஹோல்ஸ். சம் மைனாரிட்டி கேரியர் கொஞ்சமாக இருக்கும். ஓகேங்களா? என் டைப் மெட்டீரியலில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் எல்லாம் என்னது? எலக்ட்ரான். ஓகேவா? என் டைப் மெட்டீரியல் மெஜாரிட்டி கேரியர்ஸ் எலக்ட்ரான். அப்போ ஹோல்ஸு கொஞ்சமாக இருக்குன்னு அர்த்தம், மைனாரிட்டி கேரியர். இப்போ பி டைப்பில் அதிகமாக என்ன இருக்குது? ஹோல்ஸ் தான் இருக்குது. கொஞ்சமாக என்ன இருக்குது? எலக்ட்ரான்ஸ் இருக்குது. கொஞ்சமாக இருக்கிறதுல இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ். அப்போ அதிகமாக இருக்கிறது என்னவா இருக்குது? ஹோல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ், மைனாரிட்டி கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சாரி, பி டைப்பில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ், மைனாரிட்டி கேரியர் எலக்ட்ரான்ஸ். ஓகே, என் டைப் மெட்டீரியலில் மெஜாரிட்டி கேரியர் என்னவா இருக்குது? எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? மைனாரிட்டி கேரியர் என்னவா இருக்குது? ஹோல்ஸாக இருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் ஹோல்ஸ் மட்டும் இருக்கும், மீதியெல்லாம் என்னது? எலக்ட்ரான் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ பி டைப் என் டைப் மெட்டீரியல். அப்போ பி டைப் மெட்டீரியல் இது ஒரு என் டைப் மெட்டீரியல், ரெண்டு என்ன பண்ணுறோம்? ஜாயின் பண்ணுறோம். இது பி டைப், இது என் டைப். அப்போ ஜாயின் பண்ண என்ன இருக்கும்? இது ஜாயின் பண்ணிட்டுங்கன்னா இது ஃபுல்லாக என்ன இருக்கும்? மெஜாரிட்டி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? பி டைப்பில் ஹோல்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இதில் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்படி இருக்கும். இது என்ன பண்ணோம்? கண்டக்ட் பண்ண வைக்கணும். அப்போ கண்டக்ட் பண்ண வைக்கணும்னா அது பேர் பயாசிங். அது பேர் என்னது? பயாசிங். அப்போ ஒரு மெட்டீரியலோட ஒரு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணால் அது பேர் பயாசிங். அப்போ இங்கே ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம். பேட்டரினா என்ன இருக்கும்? ப்ளஸ் சப்ளை இருக்கும், மைனஸ் சப்ளை இருக்கும். அப்போ ப்ளஸ் மைனஸ். ஓகேவா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போய் ப்ளஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பி டைப் பக்குவோம், மைனஸ் எடுத்துகிட்டு போய் என் டைப் வைக்கலாம். ஆர் மைனஸ் எடுத்துகிட்டு பி டைப் பக்குவோம், ப்ளஸ் எடுத்துகிட்டு போய் என் டைப் வச்சா அது பேர் என்னது? பேர் பயாசிங் பேர். ஓகேவா? அப்போ பயாசிங் என்னது? பேட்டரி கனெக்ட் பண்ணணும் அர்த்தம். பேட்டரி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ப்ளஸ் பிளேட் மைனஸ் பிளேட். ப்ளஸ் பிளேட் வந்து பி டைப்லையும், இந்த மைனஸ் பிளேட் எடுத்துகிட்டு வந்துட்டு என் டைப் பக்கமும் கனெக்ட் பண்ணோம்னா இந்த பயாசிங் பேர் ஃபார்வர்ட் பயாசிங். என்ன பயாசிங்? ஃபார்வர்ட் பயாசிங் அர்த்தம். அது இல்லாமல் ஓகேவா, இப்போ பி டைப் பக்கம் நெகட்டிவ் பிளேட்டவும் என் டைப் பக்கம் பாசிட்டிவ் பிளேட்டும் கனெக்ட் பண்ணால் அந்த பயாசிங் பேர் ரிவர்ஸ் பயாசிங் பேர். ஓகேங்களா? அப்போ பி டைப் மெட்டீரியல், என் டைப் மெட்டீரியல் தெரியும். அப்போ பி டைப் கனெக்ட் பண்ணுறோம். இது மெட்டீரியல். இந்த கனெக்ட் பண்ணும்போது பி டைப்லேருந்து ப்ளஸ் மைனஸ் பிளேட் இருக்குது. ப்ளஸ் பிளேட் பேட்லேருந்து ப்ளஸ் பிளேட்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போய் கனெக்ட் பண்ணணும். அப்போ கனெக்ட் பண்ணுறது பேர் லீடு. அங்கே ஒரு லீடு இருக்கணும், இங்கே ஒரு லீடு இருக்கணும். அப்போ அந்த லீடு பேர் ஏ, இந்த லீடு பேர் கே ஆர் சி. அப்போ ஏ பார் ஆனோட், ஏ பார் என்னது? ஆனோட். கே பார் என்னது? கேத்தோட். சிஏடிஹெச்ஓடி கிரீக் வேர்ட்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் கே, அதனால கேத்தோட். அதனால கேன்ற லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், சின்ற லெட்டர் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? அப்போ பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டு அவனோட கனெக்ட் பண்ணுறோமா கேத்தோட கனெக்ட் பண்ணுறோமா அர்த்தம். அவனோன்றது பி டைப் மெட்டீரியலுடைய லீடு, கேத்தோன்றது என் டைப் மெட்டீரியலுடைய லீடு. அப்போ அவனோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பிளேட், cathode is connected to negative plate and the forward biasing. Anode is connected to negative plate, cathode is connected to positive plate. That is biasing, reverse biasing அர்த்தம். ஓகேவா? அப்போ பி டைப் மெட்டீரியல் என் டைப் மெட்டீரியல் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அப்போ பி டைப் மெட்டீரியலில் மெஜாரிட்டி கேரியர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம்? ஹோல்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? பி டைப் மெட்டீரியலில் மெஜாரிட்டி கேரியர் என்னது? ஹோல்ஸாக இருக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாக என்ன இருக்குது? ஹோல்ஸாக இருக்குது, அதாவது பாசிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். என் டைப் மெட்டீரியலில் என்னவாக இருக்கும்? எலக்ட்ரான்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? என் டைப் மெட்டீரியல் என்ன இருக்குது? எலக்ட்ரானாக இருக்கும். இது ஹோல்ஸ்ன்றதுனால பாசிட்டிவோட ஹோல்ஸ் கேப் போட்டுக்கிறோம், அதனால ஹோல்ஸ். ஓகே, அப்போ ஹோல்ஸ்னா பி டைப் மெட்டீரியல் என்னவாக இருக்குது? பி டைப் மெட்டீரியலில் என் டைப் மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். என் டைப் மெட்டீரியல் நெகட்டிவ். ஓகேவா? மெஜாரிட்டி என்னன்னா எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான் ஆனது மைனஸ். ஓகேவா? அப்போ பி டைப் மெட்டீரியல் வந்து ப்ளஸ். ஓகேவா? இ ப்ளஸ்ன்னு அர்த்தம், பாசிட்டிவ் பிளேட்னு அர்த்தம்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் குரூப் எலிமெண்ட் அண்ட் ஃபோர்த் குரூப் எலிமெண்ட் இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரியில். தேர்ட் குரூப் எலிமெண்ட் வந்து போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் டேலியம். ஃபோர்த் குரூப் எலிமெண்ட் கார்பன், சிலிக்கான், ஜெர்மனியம் அண்டு சில்வர் அண்டு லெட். ஓகேவா. ஃபோர்த் குரூப் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத்துன்னு இருக்கு. ஓகேவா. அப்போ இதில் வந்து இந்த வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 3 எலக்ட்ரான் இருக்கும். இதனுடைய அவுட்டர் ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான் இருக்கும். இதனுடைய அவுட்டர் ஆர்பிட்டல் எத்தனை இருக்கு? 5 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா. அப்போ ஒரு எலக்ட்ரான் ஆர்பிட்னா உள்ள இருக்கு 2 எலக்ட்ரான் இருக்கும். அடுத்த ஆர்பிட்டல் எத்தனை இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். 2, 4, 6, 8 எலக்ட்ரான் இருந்தால் ஃபுல்லாக ஸ்ட்ராங்லி பாண்டட்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ ஸ்ட்ராங்லி பாண்டட்னு அர்த்தம். அப்போ 8 எலக்ட்ரான் இருந்தால், அப்போ 8ல் 1 கம்மியாக இருந்தான்னு அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறது? அக்செப்ட் பண்ணிக்கிறது. யாராவது கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாம். வாங்கிட்டா ஃபுல்லாகிடும். ஓகேவா. அப்போ இது என்ன? அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். யாருன்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ வாங்கிக்கிறது பேர் அக்செப்டர், கொடுக்கறவங்க பேர் டோனர். அப்போ இதுக்கு என்ன? ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது. 7 தான் இருக்குது. அப்போ 1 இருந்தால் 8ன்றது ஃபுல் பாண்டிங் ஆகிடும். ஓகேவா. அப்போ இது என்ன பண்ணுறோம்? அதிகமாக எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா, ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க டொனேட் பண்ணுறது ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். அது வந்து பி டைப் மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. அது வந்து என்னது? பி டைப்பாக வச்சுக்கிறோம். ஓகேவா. அப்போ குறைவாக இருக்கிறத வந்து என் டைப்னு வச்சுக்கிறோம். அப்போ 3 இது அவுட்டர் ஆர்பிட்டலில் 3 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஆர்பிட்டலில் 4 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரான்லேயே 4 இருக்குன்னா சிலிக்கானை எடுத்து ஜாயின் பண்ணுங்கன்னா சிலிக்கான் ஜாயின் பண்ணுங்க. எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 4 + 4 4 + 4 8 எலக்ட்ரான் இருக்குது. இது பேர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இது பேர் என்னது? இன்ட்ரின்சிக். வெளியிருந்து யார்கிட்டையும் வாங்கல, அந்த குரூப்லேயே வாங்கிக்கிறாங்க. குளம் கோத்திரன்றோம் இல்லையா, அது மாதிரி இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அந்த குரூப்புலேயே, ஃபோர்த் குரூப்புலேயே சேர்த்திக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஜெர்மனியும் சேர்த்துறோம். சிலிக்கான் ஜெர்மனியும் சேர்த்தோம்னா சிலிக்கான் 4, ஜெர்மனியும் 4, 4 4 என்னாச்சு? 8. அப்போ என்ன ஆகுது? இது ஒரு மெட்டீரியல் ஆக்டாவ். ஓகேவா. கண்டக்டர் மெட்டீரியல் செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஆக்டாகும். அப்போ செமிகண்டக்டர் மெட்டீரியல் ஆக்டாகுதுன்னா என்ன அர்த்தம்? இது எங்க இருக்கு? சிலிக்கானும் ஃபோர்த் குரூப், ஜெர்மனியும் ஃபோர்த் குரூப். ஓகேவா. அப்போ இது பேர் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அது வந்து வெளியில இருக்கிறதால ஜாயின் பண்ண அதர் குரூப்ல ஜாயின் பண்ண அது பேர் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். அந்த செமிகண்டக்டர் பேர் என்னது? எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஸோ எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னா வெளி குரூப்பா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் குரூப்பும் ஃபோர்த் குரூப்பும் ஜாயின் பண்றோம். தேர்ட் குரூப்ல போரான். ஓகேவா. ஃபோர்த் குரூப்ல சிலிக்கான். அப்போ போரான்ல எவ்வளவு இருக்கு? 3 அவுட்டர் ஆர்பிட் பிளஸ் சிலிக்கான் எவ்வளவு? 7. 3 4 என்ன? 7. 7ஆட என்ன வேணும்? 1 கம்மியா இருக்கு 8க்கு. அப்போ 1 குறைவா இருக்குன்னா என்ன பண்ணுது? இது அக்செப்ட் பண்ணிக்கிறது ரெடியா இருக்கு. இது கொடுக்க முடியாது யாருக்கும். இவங்க யாருக்குன்னா இருந்தா 1 வாங்கினா நாங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்போ அக்செப்டரா ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அக்செப்ட் ஆகுதுன்னா இது என்ன டைப்? என் டைப் மெட்டீரியலா ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா. 7 இருந்தா என் டைப் மெட்டீரியல்னு அர்த்தம். ஓகேவா. 8ஓட குறைவா இருந்தா என் டைப், 8ஓட அதிகமா இருந்தா அதிகமா எக்ஸஸா இருக்கு, 8ஓட அதிகமா இருக்கு, 8 வச்சுட்டு மீதி கருத்து கொடுத்துக்கலாம். அவங்க யாரு? டோனர். ஓகேவா. இருக்கிறதே 7 தான் இருக்கு. ஓகேவா. அப்போ யாருக்குன்னா வாங்கினாதான் 8 ஆகும். அவங்க வந்து என்னது? அக்செப்டர்னு அர்த்தம். ஓகேவா. அது என் டைப் மெட்டீரியல். அப்போ அலுமினியமும் சிலிக்கானும் சேர்ந்தா என்னது? 7 தான். ஓகேவா. அப்போ 7 தான் என்னது? அக்செப்ட் பண்ணிக்கணும் அர்த்தம். என் டைப் மெட்டீரியல் தான். கேலியமும் சிலிக்கான், இண்டியம் சிலிக்கான், டேலியம் சிலிக்கான், ஆர் போரான் ஜெர்மனியம், அலுமினியம் ஜெர்மனியம், கேலியம் சில்வர், ஓகேவா, இண்டியம் சில்வர் ஆர் டேலியம் ஜெர்மனியம், இதெல்லாம் எது சேர்ந்தாலுமே தேர்ட் குரூப்பும் ஃபோர்த் குரூப்பும் சேர்த்துனா எத்தனை இருக்கும்? அவுட்டர் ஆர்பிட்டை கூட்டினா 7 தான் இருக்கும். அப்போ 7 தான் இருந்தால் இது என்ன டைப்பு? என் டைப் மெட்டீரியல் வச்சுக்கணும். இது வந்து 1 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா. அதே சேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனும் சிலிக்கானும் சேர்ந்தா என்ன ஆகிடும்? நைட்ரஜன் சிலிக்கான்ல 4. ஓகேவா. அப்போ நைட்ரஜன் 5, 5 4 எவ்வளோ? 9. 9ன்றது 8 + 1. அப்போ 8 ஃபுல்லாக ஆர்பிட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்லி பேண்ட் ஆகிருது. 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. 1 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா. அப்போ கொடுக்கலாம்னு அர்த்தம் அவங்க டோனர். அப்போ டோனர்னா பி டைப் மெட்டீரியல். ஓகேவா. அப்போ தேர்ட் குரூப் இது சேர்ந்த என்ன மெட்டீரியல்? பி டைப் மெட்டீரியல் கேட்பாங்க. ஓகேவா. கார்பன் வந்து கிடையாது. ஓகேவா. அப்போ இது வந்து கிடையாது. இது யூஸ் பண்ணுறதுல அதிகமாக சிலிக்கான் ஜெர்மனி மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. அப்போ சிலிக்கான் ஜெர்மனி, சிலிக்கான் நைட்ரஜன், ஜெர்மனியம் நைட்ரஜன், சிலிக்கான் பாஸ்பரஸ், ஜெர்மனியம் பாஸ்பரஸ், சிலிக்கான் ஆர்சனைட், ஓகேவா, ஜெர்மனியம் ஆர்சனைட், சிலிக்கான் எஸ்பி, சிலிக்கான் பிஐ, எது சேர்ந்தாலுமே இது கேட்டாலும் என்ன பண்ணலாம்? எந்த குரூப்னு சேர்ந்துட்டு 9 வருதா? 9 வந்தாக்க இது என்ன மெட்டீரியல்? 5 + 4 9 வருது. 8 + 1 இப்போ 1 எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அவங்க வந்து யாரு? டொனேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேவா. அப்போ பி டைப் மெட்டீரியல் வச்சுக்குவோம், ஞாபகம் வச்சுக்குவோம். ஓகேவா. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ டயோடு எதுக்காது செமி கண்டக்டர்னு சொல்றோம். கண்டக்ட் பண்ணுறது ஒரு காப்பர் ஒயர் இருந்தால் என்ன இருக்கும், கரண்ட் போயிட்டு இருக்கும், அது கண்டக்ஷன் ஸ்டேஜில் இருக்கும். டயோடு ஆக்டேசிய சுவிட்ச்னு சொல்றோம். அப்போ பி டைப் மெட்டீரியல், இது வந்து என் டைப் மெட்டீரியல் எடுத்துக்கணும். பி டைப், இது என் டைப் எடுத்துக்கணும். தட் இஸ் தி லீட் இஸ் கால்ட் ஏ ஆனோட், தி லீட் இஸ் கால்ட் ஏ கேத்தோடு வச்சுக்கிறோம். ஆனோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பிளேட், கேத்தோடு இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் பிளேட் இருந்தால் இது என்ன பயாசிங், ஃபார்வர்ட் பயாசிங். அப்போ ஃபார்வர்ட் பயாசிங் என்ன பண்ணணும், இதில் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்கு, வோல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இங்கே என்ன இருக்கு, அதிகமாக எலக்ட்ரான் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி இங்கே வோல்ட்ஸ் இருக்கு, இங்கே ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கொடுக்குறோம். அப்போ இங்கே என்ன ஆகிடும், வோல்ட்ஸ் அதிகமாகிடும். அதே மாதிரி இங்கே எலக்ட்ரான் இருக்கு, இங்கே ஆல்ரெடி எலக்ட்ரான் தான் இருக்கு. இந்த சைடு இருந்து எலக்ட்ரான் தான் அதிகமாக போயிட்டே இருக்கு. அப்போ எலக்ட்ரான் அதிகமாக போயிட்டே இருக்கும், இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும், இந்த சைடு மூவ் ஆகும். இங்கே இருக்கிற ஓலையில் என்ன ஆகும், இந்த சைடு மூவ் ஆகும். அப்போ இங்கே ஒரு ரீஜன், டிஃபிஷன் ரீஜன் கிரியேட் ஆகும். இங்கே வந்து எலக்ட்ரான் ஹோல் ஃபேர் கிரியேட் ஆகும், எலக்ட்ரான் ஹோல் ஃபேர் கிரியேட் ஆகும். ஓகேயா, அப்போ எலக்ட்ரான் ஹோல் ஃபேர் கிரியேட் ஆகிறதுனால இந்த இடத்துல என்ன நம்மளுக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஓப்பன் சுவிட்ச் பதில் க்ளோஸ் சுவிட்சாக ஆக்ட் ஆகும். அப்போ என்ன ஆகிடும், கரண்ட் வந்து க்ளோஸ்டு சுவிட்ச் ஆகும். கரண்ட் வந்து இங்கேருந்து இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேவா, இங்கே வந்து சுவிட்சாக இருக்குது, இந்த சுவிட்ச் என்ன இருக்குது, க்ளோஸ் ஆகிடுது. அப்போ க்ளோஸ் ஆகிட்டா கரண்ட் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, இது ஃபார்வர்ட் பயாஸுக்கு. அதே ரிவர்ஸ் பயாஸ்ன்னு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ ஆனோட் இஸ் கனெக்டட் டு கேத்தோட் இஸ் கனெக்டட் டு. இப்போ பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட் இருக்கு. இப்போ பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட் எதாவது கனெக்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஆனோடோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஆனோட். ஓகேவா, இது கேத்தோட், கேத்தோட எதாவது கனெக்ட் பண்ணிட்டோம், பாசிட்டிவ் பிளேட்டோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, இல்லை இந்த எனக்கு டயக்ராம் புரியல சார், இப்படியே சொல்லுங்கன்னா இதுதான் டயோட் பி டைப், இது ஆனோடு, இது கேத்தோடு. ஆனோட் இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் பிளேட், கேத்தோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பிளேட். ஓகேவா, அப்போ இது என்ன இருக்கு, ரிவர்ஸ் பயாஸாக ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். என்ன பயாஸ், ரிவர்ஸ். ஒரு பேட்டரியை வந்து டயோடு கனெக்ட் பண்ண அது பயாசிங். அந்த பேட்டரியை எப்படி கனெக்ட் பண்ணுறது தான் மெயின். அப்போ நெகட்டிவ் சப்ளை இஸ் கனெக்டட் டு ஆனோட். அப்போ ஆனோட்னா என்னது, பி டைப் மெட்டீரியல், ஆனோட் இஸ் பி டைப் மெட்டீரியல். ஓகேவா, அப்போ கேத்தோடு என்னது, என் டைப் மெட்டீரியல். இது போய் நெகட்டிவ் பிளேட்டு, இது பாசிட்டிவ் பிளேட்டும் கொடுத்துறோம். இப்போ இது என்ன இருக்கும், வோல்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இதில் என்ன இருக்கும், எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், மெஜாரிட்டி கேரியர். அப்போ இங்கே பாசிட்டிவ் பிளேட்னால இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும், இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகிடும். இங்கே நெகட்டிவ்னால இந்த வோல்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, எம்டியா இருக்கு. அப்போ எம்டியா இருக்குன்னு என்ன அர்த்தம், கண்டக்ஷனே இல்லைன்னு அர்த்தம். அப்போ சுவிட்ச் என்ன இருக்கு, ஓப்பன் சுவிட்சா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரிவர்ஸ் பயாஸ்ல, ஓகேவா, ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல கொடுத்தாங்கன்னா இந்த டயோடு என்ன ஆக்ட் ஆயிருக்கு, நம்மளுக்கு ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆயிருது. ஓப்பன் சுவிட்ச்னா கரண்ட் என்ன ஆகாது, இங்க இருந்து இங்க போகாதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ சுவிட்ச் வந்து ஓப்பன் சுவிட்சா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் இந்த பயாசிங் ஜீனர். இது என்ன பண்ணும் நம்மளுக்கு, இதோட விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வோல்டேஜ், இது கரண்ட்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணோம், இப்போ ஜெர்மனியம் சிலிக்கனுக்கு எடுத்தோடனே ஜீரோனா வோல்டேஜ் கொடுத்தோடனே ஜீரோ வோல்டேஜ், 1 வோல்டேஜ் கரண்ட் உடனே இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ஜெர்மனியம் சிலிக்கனுக்கு சம் ஆஃப் தி பொட்டன்சியல் பேரியர் முடிஞ்ச பிறகு தான் ஆக்ட் ஆகும். அப்போ 0.3 வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் பிறகு தான் ஆக்ட் ஆகும் ஜெர்மனியம் சிலிக்கானை பொறுத்து. அப்போ இங்கிருந்து பிறகு தான் இங்கிருந்து தான் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது சிலிக்கான் அப்படி எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கும், இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மீனிங். ஓகேவா, சிலிக்கான் ஜெர்மனியத்துக்கு. அப்போ ஜீரோவிலேருந்தே ஸ்டார்ட் ஆகாது. சம் ஆஃப் தி பொட்டன்சியல் டிராப்ஸ் முடிஞ்ச பிறகு தான் சிலிக்கான் ஜெர்மனியை பொறுத்து, அதுக்கப்புறம் தான் லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அதே இது ஃபார்வர்ட் பயாஸுக்கு. அதே ரிவர்ஸ் பயாஸுக்கு என்ன ஆகிடும், சம் ஆஃப் தி வோல்டேஜ் வரும், அப்புறமா என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும், கட் ஆகிடும். ஓகேவா, அதுக்கு மேலே கொடுத்தா டயோடு வந்து என்ன ஆகிடும், பர்ன் ஆகிடும் ரிவர்ஸ் பயாஸில். ஓகேவா, இது ரிவர்ஸ் பயாஸ் கேரக்டரிஸ். இங்கே இப்போ ரிவர்ஸ் பயாஸ் நம்ம கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகிடும், தெர்மல் எஃபெக்டிவ் எலக்ட்ரான் வோல்ட் ஃபேர் கிரியேட் ஆகிறதுல என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஹீட்டு ஃபார்ம் ஆகி டிவைஸ் என்ன ஆகிடும், பர்ன் ஆகிடும். ஓகேவா, அது வந்து தடுக்கிறதுக்காக என்ன டிவைஸ் தயாரிக்கிறாங்கன்னா ஜீனர் டயோடுன்னு தயாரிக்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஜீனர் டயோடு வேற ஒன்றும் கிடையாது, இதே டயோடு தான், டயோடு சிம்பிள் இது. ஓகேவா, இந்த பக்கம் ஆனோடு, இது கேத்தோடு. அப்போ சிம்பிள் வந்து இப்படி போட்டுக்குவாங்க. ஓகேவா, இது ஜீனர் டயோடுக்கான சிம்பிள். ஓகேவா, அப்போ ரிவர்ஸ் பயாஸ்ல இது என்ன ஆகிடும், கண்டக்ட் ஆகும். டயோடு வந்து ரிவர்ஸ் பயாஸில் கண்டக்ட் ஆகாது. அவலான்ச் பிரேக் டவுன், ஜீனர் பிரேக் டவுன், 2 பிரேக் டவுன் இருக்கும். அப்போ ரிவர்ஸ் பயாஸ் நீ சப்ளை கொடுத்தாலும் என்ன இருக்கும், டிவைஸ் வந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி வோல்டேஜ் ஸ்டெபிலைஸாக இருக்கும். அதனால இது என்ன பண்ணுறோம், ரெகுலேட்டராக வோல்டேஜ் வந்து மாறாமல் ஒரே சீராக கொடுக்குறது. 230 வோல்டேஜ்னா 230 வோல்டேஜ் வந்துட்டே இருக்கணும். 12 வோல்டேஜ்னா 12 வோல்டேஜ் கான்ஸ்டன்டாக வந்துட்டே இருக்கும். ஓகேவா, அப்போ ஷட் டவுன் அதான் வோல்டேஜ் வந்து ஃபிளிப் ஃப்ளாப் சேஞ்ச் ஆகாமல் சீரான வோல்டேஜ் வந்துருக்கும். அது பேர் என்னது, ரெகுலேட்டர். அதனால வோல்டேஜ் ரெகுலேட்டராக இது யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரெகுலேட்டரில் ஜீனர் டயோடு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா,
அதே மாதிரி ரெகுலேட்டர்னா அர்த்தம் ஒரே மாதிரி ஒன்று அர்த்தம், அது பேர் என்ன ஸ்டெபிலைசிங். அப்போ ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஜெனரேட் யூஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் அண்ட் ஸ்டெபிலைசரில் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு MCQ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணி பார்ப்போம். டயோடு கொடுத்துருக்காங்க, 2 டயோடு கொடுத்துருக்காங்க, சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதில் கரண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கொஸ்டின் வந்து ஃபுல்லாக ரெசிஸ்டர் இஸ் கனெக்டட் இன் சீரிஸ் பேரலல் டூ டயோடு கேட்டிருப்பாங்க. அதனால சிம்பிளாக என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை மட்டும் எழுதிருக்கும். கரண்ட் I = டோட்டல் கரண்ட். இங்கே வந்து பேட்டரியிலேருந்து போகிற கரண்ட் என்னன்னு கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகேவா, என்ன இருக்குது, எப்போ வந்து ஒரு டயோடு வந்து க்ளோஸ்டு சுவிட்ச் ஓப்பன் சுவிட்சாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ க்ளோஸ் சுவிட்சை எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒரு டயோடு எப்போ க்ளோஸ்டு சுவிட்ச் ஆக்ட் ஆகும், இது வந்து இந்த பக்கம் இருக்கிறது ஆனோட், இந்த பக்கம் இருக்கிறது கேத்தோடு, இது P டைப், இது N டைப் மெட்டீரியல். அப்போ P டைப் இருக்கிறது ஆனோடு, N டைப் இருக்கிறதுனா கேத்தோடு. ஆனோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பிளேட், கேத்தோடு இஸ் கனெக்டட் டு நெகட்டிவ் பிளேட் இருந்தால் இது என்ன ஆக்ட் ஆகும், ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகுது, க்ளோஸ்டு சுவிட்ச் ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதே ஃபார்வர்ட் பயாஸ். அதே ரிவர்ஸ் பயாஸ் இருந்தால், அப்போ ரிவர்ஸ் பயாஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் கொடுத்தா இது ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகுன்றதா கான்செப்ட். அந்த கான்செப்ட் வச்சு எது ஃபார்வர்ட் பயாஸ் எது ரிவர்ஸ் பயாஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து பாசிட்டிவ் பிளேட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அப்போ பாசிட்டிவ் பிளேட் எங்கே இருக்குது, அப்போ இங்கே போயிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு இருந்தால் இது என்னது, இந்த சைடு என்னது ஆனோட், இது என்னது கேத்தோட். அப்போ ஆனோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ பாசிட்டிவ் பிளேட் இல்லை, ஆனோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பிளேட் கிடையாது. ஸோ இப்போ கேத்தோடு தான் கனெக்ட் ஆகிருக்கு, ஆனோட் என்ன இருக்குது, நெகட்டிவ் பிளேட் தான் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இது என்னவா இருக்கும், இது ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகும், நாட் க்ளோஸ் சுவிட்ச். அப்போ ஓப்பன் சுவிட்ச் இருந்தால் இது வழியே கரண்ட்டே போகாது, இங்கேயே ஸ்டாப் ஆயிடுது. ஓகேவா, இந்த டயோடு என்ன ஆயிடுது, இது நம்மளுக்கு ஓப்பன் சுவிட்சாக இருக்குது. அப்போ ஓப்பன் சுவிட்ச்னா இது வழியே கரண்ட்டு போகாது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆனோடு, இது கேத்தோன்னு எடுத்துக்கணும். அப்போ பாசிட்டிவ் பிளேட் இஸ் கனெக்டட் டு ஆனோட், நெகட்டிவ் பிளேட் இஸ் கனெக்டட் டு கேத்தோடு. அப்போ இது வழியாக கரண்ட் போகும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த சர்க்யூட் விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஈஸியாக புரியறதுக்கு ரீட்ரா பண்ணிக்குவோம். ஓகேவா, அப்போ 2 ohms. இது என்ன சுவிட்ச் ஆக்ட் ஆகுது, க்ளோஸ் சுவிட்சா. அப்போ சுவிட்ச் என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். அது டயோடு, இங்கே இருக்கிறது டயோடு, இது க்ளோஸ் சுவிட்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த வழியாக கரண்ட்டு போகாது, இந்த வழியும் கரண்ட் வராது, அது விட்டுடுறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 4 ohms இருக்குது, மைனஸ் பிளேட் பாசிட்டிவ் பிளேட் கரண்ட். ஓகேவா, இங்கே எவ்வளோ வோல்டேஜ், 12 வோல்டேஜ். ஸோ I = என்ன ஃபார்முலா, V/R. ஓகேவா, V எவ்வளோ, 12 வோல்டேஜ். R என்னவா இருக்குது, ஃபுல்லாகவே என்ன கனெக்ஷனாக இருக்குது, சீரிஸ் கனெக்ஷனாக இருக்குது. சீரிஸ் கனெக்ஷன் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். அப்போ 2 + 4 கூட்டிங்கன்னா 12 + 12/6, 1 6 2 6 are 12. அப்போ என்ன ஆச்சு, 2. அப்போ கரண்ட் ஈக்குவல் என்ன, 2 ohms. கரண்ட் ஈக்குவல் எவ்வளோ ஆம்ஸ், 2 ohms. ஆப்ஷன் பி. இந்த ஆப்ஷன் பி தான் என்ன இருக்குது, 2 ohms இருக்குது. அதனால 2 ohmsன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்து ஒரு MCQ கொஸ்டின் பார்க்குறோம். கரண்ட் த்ரூ 100 ohm ரெசிஸ்டன்ஸ். இங்கே தான் 100 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது வழியாக கரண்ட் எவ்வளோ போகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இது என்ன பாசிட்டிவ் பிளேட், இது என்ன பிளேட்டு, நெகட்டிவ் பிளேட். அப்போ டயோடில் இது என்னது, இது ஆனோட், இது என்னது கேத்தோட். அப்போ டயோடில் இது என்னது, இது ஆனோட், இது கேத்தோட். அப்போ எது ஃபார்வர்ட் பேஸ், எது ரிவர்ஸ் பேஸ்ன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பாசிட்டிவ் பிளேட் இஸ் கனெக்டட் டு ஆனோட இருந்தால் அது ஃபார்வர்ட் பேஸ். அப்போ பாசிட்டிவ் பிளேட் இஸ் கனெக்டட் டு ஆனோட். அப்போ D1 என்ன பேஸு, ஃபார்வர்ட் பேஸ். அப்போ ஃபார்வர்ட் பேஸ் D1 என்ன, க்ளோஸ் சுவிட்சாக இருக்குன்னு அர்த்தம். அது கேத்தோட் இஸ் கனெக்டட் டு பாசிட்டிவ் பிளேட். அப்போ D2 என்னவா இருக்குது, ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன, சுவிட்ச் வந்து ஓப்பன் சுவிட்சாக இருக்குன்னு அர்த்தம், ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இது வழியாக கரண்ட்டு போகாது. அப்போ இந்த சர்க்யூட் வழியாக கரண்ட்டு போகாது. அப்போ நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம் கரண்ட்டு, சர்க்யூட்டு. அப்போ ரீட்ரா பண்ண என்ன இருக்கும், பாசிட்டிவ் பிளேட், நெகட்டிவ் பிளேட், இங்கே 100 ohm ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, அப்படியே வந்தால் இந்த டயோடு என்ன ஆயிருது, டயோடு D1 என்ன ஆயிருது, இங்கே D1 இதை வந்து க்ளோஸ் சுவிட்ச் ஆகிடுது. ஓகேவா, அப்போ இங்கே என்ன இருக்குது, 150 ohms இருக்குது, 150 ohm. ஓகேவா, அப்போ எட்டு வந்து இதை கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன வோல்டேஜ் இருக்குது, 6 வோல்டேஜ் இருக்குது. அப்போ கரண்ட் இங்கே கரண்ட்டு போகுதுன்னா அதே கரண்ட் தான், சேம் கரண்ட் தான் இது வழியாக வந்துடும். ஓகேவா, அப்போ சேம் தான் கரண்ட். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, I = என்ன ஃபார்முலா, V/R. Vன்றதுன்னா 6 வோல்டேஜ், Rன்றது பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்யூட்டாக இருக்குது. அப்போ 150 + 100. ஓகேவா, அப்போ 6/, என்ன இருக்குது நம்மளுக்கு 250, 6/250 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ 6/250. அப்போ 6/250 என்ன பண்ணலாம், 6/250 × 10 பிரிச்சுக்கலாம். அப்போ 6 வந்து என்ன பண்ணுறோம், நம்ம 250ஆல் வகுக்கிறோங்க, வகுத்தா புள்ளி வைக்கிறோங்க 60. ஓகேவா, அப்போ என்ன விட 2 25 50, மீதி 10. ஓகேவா, புள்ளி வச்சனால என்ன பண்ணுறோம், 100. ஓகேவா, அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து 0.2 / 10 இருக்குது. அப்போ 0.2 / 0.02
ஆப்ஷன் பி அப்படின்னு டிக் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் டையோடு ஒன்று கொடுத்துட்டாங்க, ரெசிஸ்டர் ஆர்எல் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து வோல்டேஜ் அப்ளை பண்ணியிருந்தா இதுக்கு ஆர்எல் அக்ராஸாக என்ன அவுட்புட் வரும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இப்போ இது மைனஸ், இது 0 வோல்டேஜ். அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா ஆனோட் இஸ் கனெக்டட் நெகட்டிவ் வோல்டேஜ் என்னவா இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இது என்ன சுவிட்ச், டையோடு என்னவா ஆக்ட் ஆகும், நம்மளுக்கு ஓப்பன் சுவிட்சாக ஆக்ட் ஆகும். அப்போ கரண்ட் வெளியே போகுமா, போகாது. அவுட்புட் என்ன வரவே வராது, இது வரையும் வராது, 0 வோல்டேஜ் வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட்டே வராது. அப்போ 0 வோல்டேஜ் பிறகு கொடுத்தோம்னா, அப்போ 0, 1 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் கொடுக்கும்போது இது என்ன ஆகிடும், ஃபார்வர்ட் பேஸ்டு. அப்போ ஃபார்வர்ட் பேஸ்னா இது என்ன ஆகிடும், க்ளோஸ் சுவிட்ச் ஆகிடும். அப்போ 0 வோல்டேஜுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன 0லேருந்து ஓகே தான் 0. அப்போ 0 வோல்டேஜ்லேருந்து 1 வோல்டேஜ் 2 வோல்டேஜ் எல்லாம் என்ன இருக்குது நம்மளுக்கு, இதெல்லாம் அவுட்புட் வந்துட்டே இருக்குது, 5 வரைக்கும் வந்துட்டே இருக்குது. 5லேருந்து 1 வரைக்கும் மறுபடியும் 0 வர வரையும் என்ன இருக்கும், அவுட்புட் வந்துட்டே இருக்குது. அது வரைக்கும் என்னவா இருக்கும், சுவிட்ச் டையோடு க்ளோஸ் சுவிட்ச் ஆக்ட் ஆகும். ஆஃப்டர் தட் 0 வோல்டேஜ் பேர் என்ன இருக்குது, -1 -2ன்னு இருக்குது. அப்போ -1 -2 என்ன ஆகிடும், இது ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகிடும், பிகாஸ் ரிவர்ஸ் பயாஸ். அப்போ இதுக்கு பிறகு என்னது நம்மளுக்கு வராது அவுட்புட். அப்போ இந்த அவுட்புட் ஃபுல்லாக கீழே வந்து -5லேருந்து இந்த அவுட்புட் நம்மளுக்கு என்ன ஆகுதில்லை, வரதில்லை. ஓகேவா? அப்போ இந்த அவுட்புட் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அப்போ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த ஒரு சர்க்யூட் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் வந்து 9 வோல்டேஜ் சப்ளை கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் த கரண்ட் த்ரோ பேட்டரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது என்ன பண்ணுவோம், கரண்ட் பாசிட்டிவ் பிளேட், இது ஃபார்வர்ட் பேஸ், இது ரிவர்ஸ் பேஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து இந்த டையோடு ஃபஸ்ட்டு இது ஆனோட், இது கேத்தோன்னு வச்சுக்கலாங்க. இது ஆனோட், இது என்னது கேத்தோன்னு வச்சுக்குவோம். அப்போ பாசிட்டிவ் பிளேட் இஸ் கனெக்டட் டு ஆனோட், தட் இஸ் ஃபார்வர்ட் பேஸ், த டாட் இஸ் ஏ க்ளோஸ்டு சுவிட்ச். அப்போ என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் பிளேட் வருது, பாசிட்டிவ் பிளேட் வந்து ஆனோட கனெக்ட் ஆகலை. அப்போ இது என்ன இருக்குது, ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகிடுது. அப்போ இது வழியாக கரண்ட்டு போகாது, அப்போ இது வழியாக தான் கரண்ட் வரும். ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு பிறகு இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு, இது வந்து பாசிட்டிவ் பிளேட் இஸ் கனெக்டட் டு கேத்தோடு தான். அப்போ இதுவும் என்ன இருக்குது, ஓப்பன் சுவிட்சாக தான் இருக்குது, ரிவர்ஸ் பேஸ். அப்போ இது வழியாகவும் கரண்ட்டு போகாது, இது வழியாகவும் கரண்ட்டு போகாது. அப்போ வர கரண்ட் என்ன பண்ணோம், இந்த வழியாக போகாதனால இது வழியாக வந்துட்டு, ஓகேவா, இந்த வழியாக வந்துட்டு இந்த வழியாக வந்து க்ளோஸ் ஆகிடுமா. ஓகேவா? அப்போ இதுக்கான சர்க்யூட் போட்டால் ஈஸியாக முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ பேட்ரி, ஓகேவா, எவ்வளோ இது ப்ளஸ் பிளேட் மைனஸ் பிளேட், எவ்வளோ வோல்டேஜ் 9 வோல்டேஜ், இங்கே ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஓகேவா? இந்த 5 ஓம் ரெசிஸ்டர் இப்படியே வருது, வந்துட்டு இது 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகுது, இது ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர். இப்படி வந்துட்டு மறுபடியும் என்னது, இந்த சர்க்யூட்டு அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஸோ அது ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர். அப்போ அது ஒரு 5 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போயிட்டு மறுபடியும் ஒரு 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக வந்துட்டு நெகட்டிவ் பிளேட்டோட வந்து ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன ஃபார்முலா, கரண்ட் I = என்ன ஃபார்முலா, V/R. V எவ்வளோ 9, R எவ்வளோ, எல்லாமே சீரிஸ் கனெக்ஷன் இருக்குது. அப்போ இது ஒரு 5, இது ஒரு 10, அனதர் ஒரு 5, அனதர் ஒரு 10. அப்போ 9/10 + 10 20, 20 + 5 + 10 30. ஓகேங்களா? அப்போ இது என்ன எழுதலாம், 9/3 × 10 எழுதணும்னா, அப்போ 1 3 7 3 3 6 9, 3/10, 3/10 வந்து 0.3. அப்போ ஆப்ஷன் ஏ 0.3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஜீனர் டயோடு ரிலேட்டடாக சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பேட்டரி வந்து 120 வோல்டேஜ் பேட்டரி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெசிஸ்ட் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க, கரண்ட் த்ரூ தி ஜீனர் டயோடு. அப்போ ஜீனர் டயோடு தான் ஜீனர் டயோடு. இது ஜீனர் டயோடு ஆக்டிஸ் ஒர்க்கிங் ஆஸ் ஏ ரிவர்ஸ் பேஸ் கண்டிஷன். ஓகேவா? அப்போ ரிவர்ஸ் பேஸில் ஒர்க் ஆகாது, ரிவர்ஸ் பேஸில் ஓப்பன் சுவிட்ச்னு எடுத்துக்கூடாது, ரிவர்ஸ் பேஸில் அது க்ளோஸ் சுவிட்ச் ஆக்ட் ஆகும். அதனால் வந்து இது ரிவர்ஸ் பேஸ் தான் சார், இதில் எப்படி கரண்ட் போகாதுன்னு சொல்லக்கூடாது, ரிவர்ஸ் பேஸ்லேயே கரண்ட் போகும். அது பேர் தான் ஸ்பெஷல் பர்பஸ் டயோடு, ஜீனர் டயோடு. இப்போ இது கரண்ட் அந்த இது வழியே எவ்வளோ கரண்ட் போகுது தான் கேட்குறாங்க. அப்போ கரண்ட் வந்து இங்கே பேட்டரியிலே ப்ளஸ் பிளேட் மைனஸ் பிளேட் வருது, பேட்டரி ட்ரான் கரண்ட், டோட்டல் கரண்ட்டு. அப்போ டோட்டல் கரண்ட் வந்து என்ன பண்ணுது, இங்கே ரெண்டாக பிரியுது. இது லோடு ரெசிஸ்டர், அப்போ லோடு கரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ கரண்ட் ஈக்குவல் என்ன பண்ணலாம், IZ + IL. ரெண்டாக பிரியுதா கரண்ட், I = IZ + IL. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, IZ கேட்குறாங்க. அப்போ IZ = என்ன ஆகிடும், IZ இங்கே வச்சுன்னா I - IL கிடைச்சிடும். அப்போ நம்ம ரெண்டு கண்டுபிடிக்கணும், I டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கணும்,
லோடு கரண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நம்ம கண்டுபிடிச்சா தெரியும். அப்போ லோடு கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பேட்டரியில அதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவல். அப்போ இங்க இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? 50 வோல்டேஜ். அப்போ இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற வோல்டேஜ் 50 வோல்டேஜ் தான். ஓகேவா? அங்கிருந்து இங்க இருக்கிற வரைக்கும் வோல்டேஜ் வந்து லோடுன்னு எடுத்துக்கணும். அப்போ இது வழியே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? 50 வோல்டேஜ். ஓகேங்களா? அப்போ கரண்ட் என்ன? லோடு கரண்ட் ஈக்குவல் டு லோடு வழியாக இருக்கிற வோல்டேஜ் டிவைட் பை லோடு வழியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் V/RL. அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் 50. இது எவ்வளோ? 10K. 10Kனா 10 × 10⁻3. ஓகேங்களா? 10 × 10⁻3. அப்போ 10 × 10 இதுங்கிறது அடிச்சு என்ன இருக்கும்? 5. அப்போ 5/10⁻3 5 × 10⁻³ எழுதலாம். அப்போ 5 × 10⁻³ 5 10⁻³ மில்லி. அப்போ 5 மில்லி ஆம்ஸ். லோடு கரண்ட் எவ்வளோ? 5 மில்லி ஆம்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? அப்போ லோடு கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ டோட்டல் கரண்ட் தெரியணும். அப்போ டோட்டல் கரண்ட் இங்கே போகிறது தான் டோட்டல் கரண்ட். இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ? 120 வோல்டேஜ். இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ? 50 வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் அப்போ டோட்டல் கரண்ட் ஈக்குவல் டு V மைனஸ் VZ வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டர்ஸ். இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் சீரிஸ் ரெசிஸ்டர் வச்சுன்னா RSன்னு வச்சுக்கலாம். அப்போ 120 மைனஸ் 50 டிவைட் பை 5 கிலோ ஓம்ஸ். 5 × 10⁻3. அப்போ 120லேருந்து 70. ஓகேவா? அப்போ 70 டிவைட் பை 5 × 10⁻3. அப்போ 5க்கு 14 இருந்தால் 14. அப்போ 14 × 10⁻³ 14 மில்லி ஆம்ஸ்ன்னு கிடைச்சிருது. லோடு கரண்ட் எவ்வளோ? 14 மில்லி ஆம்ஸ். அப்போ நம்ம IZ கண்டுபிடிச்சிடறோம் இல்லையா? IZ ஈக்குவல்னா I மைனஸ் IL. IL வந்து 14 மில்லி ஆம்ஸ். IZ எவ்வளோ? 5 மில்லி ஆம்ஸ். அப்போ 14லேருந்து 5 பண்ண எவ்வளோ? 9 மில்லி ஆம்ஸ். அப்போ ஜீன டையோடு வழியாக போகிற கரண்ட் எவ்வளோ? 9 மில்லி ஆம்ஸ். ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ அங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் தான் அங்கே இருக்கும். வோல்டேஜ் இஸ் சேம் பேரலல் சர்க்யூட்டில். அப்போ இது பேரலல் சர்க்யூட்னா இந்த பேரலல் சர்க்யூட்டுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவல்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற வோல்டேஜுக்கு வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி டிவைட் பை கரண்ட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருக்கிற போட்டிருக்கிற சொல்யூஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.